கர்த்தர் உயிரோடு இருக்கிறார், ஆகையால் நாமும் உயிரோடு இருக்கிறோம். அல்லேலூயா. சத்தமே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்காக மழை பெய்யுது தெரியுமா? நீங்கள் எல்லாம் வெயிலில் வரக்கூடாதுன்றக்காக தான் தேவன் உங்களை குளிர்ந்து வச்சிருக்காரு. அல்லேலூயா. மழை பெஞ்சிருச்சு, நம்ம ஆலயத்துக்கு போகிறதுனால மழை பெய்யுது இல்லை, நீங்கள் குளிர்ச்சியாக வரணுன்றக்காக தான் மழை பெய்ஞ்சிருக்கு. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியோட நான் என்னோட ஆராதனையை ஆரம்பிக்கலான்னு விரும்புகிறேன். போன உபவாச கூடுகைக்கு நான் 9 மணிக்கு சிவகாசிலேருந்து கிளம்புனேன். ஆனால் தேவன் என்னை 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வர வச்சார். ஆனால் இன்றைக்கி பார்த்தா 9:20க்கு தான் நான் சிவகாசிலேருந்து கிளம்புற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது. ரொம்ப ஹெர்டிக் ஆகிட்டேன். என் லைஃப்பில் நான் இந்த மாதிரி ஒரு சங்கடமான சூழ்நிலை நான் அனுபவிச்சதே கிடையாது. கிட்டத்தட்ட இயேசுவேன்ற வார்த்தையை 1,00,000 தடவைக்கு மேலே சொல்லியிருப்பேன். ஸ்தோத்திரம் 1,00,000 தடவை சொல்லியிருப்பேன். ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 5 அப்பம் 2 மீனை வச்சு பல லட்சம் பேருக்கு உணவு நம்ம தேவன் கொடுத்தாரு. எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியும்ல? நல்லா சந்தோஷமா சொல்லாமே ஆமென். அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அந்த 5 அப்பம் 2 மீன் இருந்தது நம்மளை சாப்பிட்றதுக்காக தேவன் கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஈவு. ஆனால் அதில் பல லட்சம் பேர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்ச போக மிச்சம் 12 கூடைகள் மீதியாக இருக்கிறதுக்கு தேவன் துணை புரிஞ்சார். அந்த மாதிரி இன்னைக்கு நான் 15 நிமிஷம் முன்னாடி வந்திருக்கிறேன். நான் சரியான நேரத்துக்கு அங்கே காரை நிப்பாட்டு ஆப்போசிட்டில் ஓடி வரணும்னு நினச்சேன். ஆனால் என் தேவன் என்னை முழுவதுமாக எனக்கு அவர் முழுவதுமாக என்னை அவர் வழி நடத்தி என்னை 15 நிமிடத்துக்கு முன்னாடி அந்த 12 கூடை மிஞ்சினதுக்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த ஆரம்ப வேலை ஜெபத்தில் வந்தவங்க எல்லாருக்குமே தேவன் அதே மாதிரி மீதியாக இருக்க கொடுக்க போகிறான்ற மிகப்பெரிய சாட்சியை நான் உங்களுக்கு ஒத்துக்கிறேன். நீங்கள் எல்லாம் இவ்வளோ வாஞ்சையோட மழையிலையும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் நீங்கள் வந்திருக்கீங்க. குழந்தைங்களை கூப்பிட்டு வந்திருக்கிறீங்க. மிகப்பெரிய ஒரு ஆளுகையை தேவன் இந்த வாரத்தில் உங்களுக்கு செய்ய போகிறாரு. வர்ற வாரம் கண்டிப்பான முறையில் ரிச்சர்ட் கேட்டு நம்ம எல்லாம் சாட்சி சொல்ல போகிறோம். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி பாட போகிறோம். அல்லேலூயா. ஒருத்தரோட வாய் கூட சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்து நாதன் இயேசுவை போற்றிடுவேன்னு சொல்லி நம்ம எல்லாரும் அந்த நல்லவரையும் அந்த வல்லவரையும் நன்மைகள் எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்க போறோம். ஹல்லேலூயா. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்தவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவின் நாமத்தையே. கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலோ, துன்பங்கள் எந்தன் வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும்
கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. கண்மலை தேவன் என்னோடு இருக்க கலக்கம் இல்லை என் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. மேகங்கள் மீது மன்னவன் இயேசு வேகம் வருவார் ஆனந்தமே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகின்றாரே. கண்ணீரை துடைத்து பலனை கொடுக்க கர்த்தாதி கர்த்தர் வருகிறாரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் நம் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகள் நம் வாழ்வில் செய்தவரே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும். எரிகோ போன்ற எதிர்ப்புகள் நமக்கு எதிராய் வந்து எழும்பினாலும். சிலையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்று பயப்படனே. சிலையின் கர்த்தர் எந்த முன்னே செல்கிறார் என்றும் பயப்படனே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. இயேசுவே நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. நல்லவரே வல்லவரே நன்மைகளின் வாழ்வில் செய்பவரே. அல்லேலூயா. நம் வாழ்க்கையில தேவனை தவிர வேற யாரும் நன்மை செய்ய முடியாதுங்க. ஒவ்வொருத்தங்களும் சாட்சியா இருங்க. நடக்கிற சாட்சிகளை எல்லாத்தையும் பிரஸ்தாவப்படுத்துங்க. தேவன் நம்மளை முழுவதுமா தேர்ந்தெடுக்கிறதுக்கு மிகப்பெரிய காரணம் நம்ம விசுவாசியா இருந்து அவர்கிட்ட நம்ம தேவைகளை மட்டும் பூர்த்தி பண்றது கிடையாது. தேவன் என்ன நினைச்சிருக்காரோ அதை பூரா பூர்த்தி பண்ணக்கூடிய மிகப்பெரிய சீஷர்களாக நம்மளை மாற்றணும். அல்லேலூயா. நான் டெய்லி தேவனை பத்தி ஒருத்தருக்காக சொல்லிடுவேன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்குங்க பார்ப்போம். அல்லேலூயா. கானான் தேசத்துக்குள்ள போன மாதிரி இருக்க வேண்டாமா? வனாந்தரத்துக்குள்ள இருந்த மாதிரி இருக்கு. அல்லேலூயா. டெய்லி ஒருத்தருக்காவது தேவனை பத்தி பேசணும். இங்க ஐயா அருணாச்சலம் ஐயா ஒரு வாட்டி வந்திருந்தாரு. அப்ப நம்ம இஸ்ரோல இருக்காங்களா அந்த ஐயா வந்தாங்க. அவங்க சொன்னாங்க இது மாதிரி, எனக்கு யாருமே கூப்பிட்டுருக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு ஃபோன் எடுப்பேன். ஹலோ என்னடா சொல்ற? ஆமா தேவன், ஆமா அவர் உயிரோட இருக்கிறாரு, சொல்லு வை இப்படின்னு சொல்லி தேவனை பத்தி பேசிட்டு போறான். சுத்தி டீ கடையில் ஃபுல்லா ஆள் இருப்பாங்களாம். அதுவும் சுவிசேஷம் பண்றதுதான். ஹல்லேலூயா. சும்மா போனை சைலண்ட் மோட்ல போட்டு நம்ம தேவனை பத்தி சொல்லிட்டே இருப்போம். நம்மளை யாரும் எதுவும் தடுக்க முடியாது. ஹல்லேலூயா. நம்ம ஜீவ புத்தகத்துல பேர் எழுதணும்னா நம்ம தேவனை பத்தி பிரஸ்தாவம் பண்ணிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தரோட கை என்னைக்குமே குறியிடாது. கர்த்தரோட வாக்கு என்னைக்குமே மாறிடாது. சுத்தர்களாய் நம்ம மாறிடவே சுதன் முழுவதுமா அருள் கொடுக்க காத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. நம்ம இப்ப எல்லாரும் பாட போறோம். விசுவாசியே நீ பதறாதேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆணையிட்டு சொல்ல போறோம். அல்லேலூயா. கரங்களை தட்டி சந்தோஷமா ஒவ்வொரு வார்த்தைகளும் அவ்வளவு அழகாவும் ஜெபமாவுமே வருது. அல்லேலூயா. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே.
சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதனருள் புரிந்தனரே. எல்லாரும் சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசித்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். பரிசுத்த ஆவியானவரே பரிசுத்த பாதையில் நடத்திடுவார். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். கிருபையிலே வளர்ந்திடுவோம், வரங்களை நாடிடுவோம். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். திருச்சபையே கிரியை செய்வாய், திவ்ய அன்பில் பெருகிடுவாய். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். தலைமுறையாய் தலைமுறையாய் தலைத்திட அருள் புரிவார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசு உன்னரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். விசுவாசியே விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசித்தார் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க, மேகம் போன்ற வாக்குத்தத்தம் சூழ நின்று காத்திருக்க. விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறினதே. சுத்தர்களாய் மாற்றிடவே
சுதனரில் புரிந்தனரே. சுத்தர்களாய் மாற்றிடவே சுதனரில் புரிந்தனரே. எல்லாம் சொல்லுங்க. விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் பிழைப்பான். அல்லேலூயா. நான் மட்டுமே சாட்சி சொல்லிட்டே இருப்பேங்க. நேற்று சிவகாசியில் வந்து நிஜம் டிவியோட நல்ல சுவிசேஷங்களோட முதல் ப்ரேயர் சென்டர் எங்களுக்கெல்லாம் பெரிய பெருமைங்க. அதாவது இந்தியா லெவலில் உலக லெவலில் நம்ம நிஜம் டிவி போயிட்டு இருக்கு. ஆனால் தேவன் எங்களுக்கு தான் முதல்ல வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரேயர் சென்டர் கொடுத்துருக்காங்க. தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லிக்கிறோம். தேவன் எங்களை முழுவதுமா அவரோட பாதத்துக்கு வச்சிருக்காரு. நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கோம். அல்லேலூயா. அந்த நிகழ்வுல 400-500 பேர் வந்திருந்தாங்க. எண்ணி முடியாத அளவுக்கு கூட்டம் வந்திருந்தது. கத்துன்னு கத்தி தொண்டையெல்லாம் மூடிடுச்சு. இன்னைக்கு பயந்துகிட்டே வந்தேன். ஏசப்பா எனக்கு நீங்க தான் ஏசப்பா குரல் கொடுக்குன்னு சொன்னேன். தேவன் எல்லாம் செய்வதற்கு வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த தேவாதி தேவன், அந்த ராஜாதி ராஜன், அவருக்கு நம்ம கோடான கோடி ஸ்தோத்திரம் சொன்னாலும் அது போதாதுங்க. ஆனால் நம்ம சொல்லித்தான் ஆகணும். ஏன்னா அதுதான் நம்மளோட வாழ்க்கையின் லட்சியமே. வேற எதுவுமே தேவையில்லை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை கொடுக்குறீங்க. அல்லேலூயா. சத்தம் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க எல்லாம் சந்தோஷமா பாடணுன்றது என்னோட மிகப்பெரிய ஆசை. அல்லேலூயா. நேரலையில பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களும் உங்களோட வாய்களை திறந்து நீங்க பாடும் பட்சத்துல உங்களுக்கு தேவன் முழுவதுமா உங்க வீட்டுக்குள்ள வந்து உங்களுக்கு கிரியை செய்யறதுக்கு போதுமானதா இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா யாரோட வாய் சாதாரணமா இருக்க கூடாது. வாய் வார்த்தைகளை தேவனை அறிக்கை பண்ணிட்டே இருக்கணும். அல்லேலூயா. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே. அல்லேலூயா அல்லேலூயா. ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தில் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம். திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா. கண்டீர் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது.
கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா. அற்புதமான சிருஷ்டிகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். காட்டு புஷ்பத்தை ஓடுத்துவித்தீர். கவலைப்படாதீர்கள் என்று உரைத்தீர். காட்டு புஷ்பத்தை ஓடுத்துவித்தீர். அல்லேலூயா அல்லேலூயா. ஆடையாகாரம் தேவையெல்லாம் அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். அன்றென்று தந்தெம்மை ஆதரித்தீர். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்தீர். கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா. தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கொண்டு எம்பிப்போம். தூய முகம் கண்டு எம்பிப்போம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. நேற்றைய தினம் சிவகாசியில் நம்ம நிஜம் டிவியின் ஜெப மையம் திறந்த நேரத்தில் ரிச்சர்ட் அண்ணன் வந்து ஒரு வேத வாக்கியத்தை கொடுத்து அதில் தான் அவங்க வந்து நேற்று வசனம் எடுத்தாங்க. அதில் வந்து என்னென்னா, காணப்படுவைகளின் பொருளை பார்த்தவர் வந்து நிச்சயம் வந்து அவிசுவாசம், காணப்படாதவைகளின் நிச்சயமே வந்து விசுவாசம் அப்படின்னு சொன்னாங்க. இன்றைக்கி நான் காலையில் கிளம்ப போகும்போது கிட்டத்தட்ட மணி 9:20 ஆச்சு. அப்போ நான் வாட்ச் பார்த்தேன். இதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பான முறையில் சரியான நேரத்துக்கு நம்ம போக முடியாது, அதனால் நம்ம ட்ராப் பண்ணிடலாம் இன்றைக்கி வர்றது அப்படின்னு சொல்லி நினச்சேன். அப்போ என்னோட சாத்தான் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை கொடுத்துச்சு. அப்போ தேவன் சொன்னார், காணப்படாதவர்களின் நிச்சயம் மட்டுமே வந்து விசுவாசம்னு சொல்லி என் தேவனை நான் கை தூக்கி, தேவனே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், என்னை சரியான நேரத்தில் நீங்கள் கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னு நினச்சேன். அதேமாரி தேவன் என்னை 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே இங்கே என்னை வர வச்சார். காணப்படாதவர்களின் நிச்சயமே விசுவாசம். தேவனை முழுவதுமாக நினைச்சு பண்ணக்கூடிய எல்லா விதமான காணப்படாதவைகள் தான் மிகப்பெரிய விசுவாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் இன்னொரு முக்கியமான விஷயத்தை வந்து நம்மகிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு.
எல்லார் வீட்லேயும் பீரோ சாவி யார் யார் வச்சுருக்கீங்க? கை தூக்குங்க. அந்த பீரோவில் தான் எல்லோரும் பணம் வச்சுருப்பீங்க, சரிங்களா? அந்த பீரோவை விட்டு வேற எங்கேயும் பணம் வச்சுருக்க மாட்டோம். ஏன்னா பீரோவில் நமக்கு ஒரு லாக்கர் இருக்கும், அந்த லாக்கர் தான் வச்சுருப்போம். அதேமாரி தேவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நம்ம கையில் ஒரு சாவி கொடுக்குறாரு. என்ன சாவி கொடுக்குறாருன்னா, ஐஸ்வர்யம் உனக்கு வேணுங்கிற சாவியை நான் உன் கையிலே ஒப்படைச்சிடுறேன். அந்த சாவியை நீ எந்த அளவுக்கு நீ பயன்படுத்துகிறியோ அதன் பொறுத்து உனக்கு ஐஸ்வர்யம் பெருக வைக்கிறேன்னு சொல்லி நம்மக்கிட்டே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிடுறாங்க. அதுதான் இந்த காணிக்கை வேலை. இந்த காணிக்கை வேலை மிகப்பெரிய ஒரு பரீட்சித்து பார்க்கக்கூடிய நேரம். ஏன்னா அவர் சாவி நம்மகிட்ட ஒப்படைச்சிட்டாரு. இங்கே நான் சாதாரணமாக இருக்கிறேன், நான் கூலி வேலை பார்க்குறேன், நான் பெரிய செல்வந்தனாக இருக்கேன், இதெல்லாமே அந்த ஐஸ்வர்யத்தோட சாவியை எந்த அளவுக்கு திறக்கிறாங்களோ அந்த அளவுக்கு தான் தேவன் முழுவதுமாக கொடுக்குறதுக்கு ரட்சகராக இருக்கார். ஹல்லேலூயா. யெகோவா ஈரே அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? யெகோவா ஈரே, எல்லாம் நீர் பார்த்து கொள்வீர். அந்த மாதிரி உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் தேவன் இப்போ பார்க்க போகிறாரு. ஹல்லேலூயா. காணிக்கையை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம தேவன்கிட்ட யெகோவா ஈரே யெகோவா ஈரேன்னு நம்ம சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தங்களும் காணிக்கையை கொடுத்து பாருங்க, அதோட ஃப்ளோவே ஜாஸ்தியாக இருக்கும். சின்ன வாய்க்காலில் வர்றதுக்கும் பெரிய மடை திறந்து வர்றதுக்குள்ள வித்தியாசம் தான் தேவன் நமக்கு கொடுக்குற மிகப்பெரிய ஒரு பரீட்சித்து பார்க்குற நேரம். காணிக்கையை தாராளமாக கொடுத்து பாருங்க, அதுக்கு நானே உங்களுக்கு சாட்சியாக இருப்பேன். ஹல்லேலூயா. இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். யெகோவா ஈரே யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீ சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். கடந்து வந்த பாதையை நான் பார்க்கிறேன், நீர் சுமந்து வந்ததை நான் உணர்கிறேன். என் தந்தை நீரே என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. என் தந்தை நீரே என் தந்தை நீரே, என்னை சுமந்து வந்த தெய்வம் நீரே. யெகோவா ஈரே யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். எல்லாரும் சேர்ந்து பாருங்க. யெகோவா ஈரே யெகோவா ஈரே, என் தேவையாவும் நீ சந்திப்பீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். இதுவரை நடத்தினீர், இனியும் நடத்துவீர். யெகோவா ஈரே பார்த்து கொள்வீர். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். யெகோவா ஈரே யெகோவா ஈரே,